தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை தான். ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி எல்லாருடைய வங்கி கணக்குலையுமே சேர்ந்துடும். அதனால இந்த மாதம் இப்போ 15ஆம் தேதி நமக்கு வங்கி கணக்கில் இது சேருமா சேராதுங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இப்போ கவர்மெண்ட் கலைக்கப்பட்டிருக்கு. கலைக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க. தேவையான சீட் கிடச்சிருச்சு. 120 பேர் என்ன ஆயிட்டாங்க, இப்போ டிவிகே கூட ஜாயின் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு அரசு அமைஞ்சா மட்டும்தான் அரசு சொன்ன ஸ்கீமை நிறைவேற்ற முடியும். இப்போ அவங்க முதல்ல கையெழுத்து போட சொன்ன விஷயமே என்னன்னா, நாங்கள் இதுதான் கையெழுத்து போட போறோம்னு சொன்னதுல முதல்ல மகளிர் உரிமை தொகை இருக்கு. அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வச்சிருக்கணும் ஆவணங்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டிப்பாக பார்த்துடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1,17,00,000 பேர் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் வாங்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இனிமேல் தான் இந்த மாசத்துக்கு வரணும். கடைசியா வந்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்சி முடியறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்ப கோடை விடுமுறை தொகையோட சேர்த்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே இனிமே பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வரல. அப்ப இந்த மாசம் வரும்போதே என்ன ஆகும்னா, பழைய கணக்குல இருக்கிறவங்களுக்கும் சரி புதுசா இருக்கிறவங்களுக்கும் சரி சேர்த்தி கொடுப்பாங்க. ஆனா அதுல 2 விஷயம் இருக்கு. பழைய கணக்குல இருக்கிறவங்கள அப்படியே வச்சுட்டு அவங்கள அப்ளை பண்ண சொல்லாம புதுசா இருக்கிறவங்கள மட்டும் அப்ளை பண்ண சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, புதுசா இருக்கிறவங்களும் பழசா இருக்கிறவங்க எல்லாரையுமே சேர்த்தி இது புது ஸ்கீமா மாறும். ஏன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மாறும் போது பேர் மாறும். அதனால பேரே ஸ்கீமுடைய பேரே கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு இருந்தது. இப்போ மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. யார் பேரும் போடல, அதுல கலைஞர் பேர் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதே ஸ்கீமை மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்காங்க. அப்போ ஸ்கீமே மாத்துறாங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து ஆள் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு முன்னாடி ஆட்சியிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுலேருந்து ஆளெல்லாம் எடுக்க மாட்டாங்க, மறுபடியும் தான் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அதை தெளிவாக சொல்லலை. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு தான் ஆட்சி ஏற்கிறாங்க. பதவி ஏற்க போகிறதே இன்னைக்கு தான். அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதவி ஏற்றுட்டாங்க. இந்த மாதம் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வந்துடும். அதுதான் முதல் கையெழுத்தாக போட போறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒருவேளை லேட் பண்ணா கூட, அவங்க லேட் பண்ணா கூட ஆளுநர் இதை கொடுப்பாரா அப்படிங்கக்கூடிய கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. இருந்தாலும் ஆளுநர் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பதவி ஏற்க போறாங்கும் போது இனி அரசு அமைஞ்சிடும். அரசு அமைஞ்சதுக்கு பிறகு அவங்க தலையிட முடியாது. அப்ப சொன்னதை இவங்க தான் நிறைவேற்றி ஆகணும். இதுல பார்த்தீங்கன்னா 60 வயசுக்குள்ள மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம குறிப்பா சொல்லிடுறோம். 60 வயசுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணல. அதிகமா இந்த கவர்மெண்ட் சர்வரா இருக்காங்கல்ல, அவங்க கவர்மெண்ட்ல ஒன்னா மத்திய அல்லது மாநில அரசு இதுல வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க போவதாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ஃபார்ம் இப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னா நமக்கு 4 விஷயம் தான் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது குடும்ப அட்டையை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய அது கணக்கு கொண்டு வர முடியாது. அதனால எல்லாருமே ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு இது கிடைக்கிறது இல்லை. ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆதார் கார்டை போன தடவை கொடுத்தும் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, அதுல நம்பர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுல பேங்க் அக்கௌண்ட்டை என்ன பண்ணல, கரெக்டாக லிங்க் பண்ணல. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கணும். அது எப்படி நம்ம லிங்க் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல போய் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லேயே வச்சுக்கலாம், இந்தியன் பேங்க்லேயே வச்சுக்கலாம், கனரா பேங்க்லேயே வச்சுக்கலாம். நம்ம எங்கே வேணால் பேங்க் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் எதை வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி 2 ஃபோன் நம்பர் 3 ஃபோன் நம்பர் இருக்கோ அதே மாதிரி 2 அல்லது 3 பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருந்துட்டு இருக்கிறனால ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டு போட்டு மற்ற அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அதுலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு காசு வரல திரும்ப போய் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1.5-2 வருஷமா வந்த காசை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2லேருந்து 3 இருக்கும். ஆனால் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் நம்ம கொடுப்போம். அப்போ உங்களுக்கு பேங்க்குடைய பெரிய
டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஆனால் பேங்க்குடைய பாஸ்புக் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஆதார் கார்டோட எந்த பேங்க்கை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் வரும். பேங்க்கை நீங்கள் ஆதாருக்கு ஒன்று லிங்க் பண்ணி போட்டு பாஸ்புக்கை ஒன்று கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்புக்கில் இருக்கிறதுக்கு வராது, ஆதாரில் இருக்கிறதுக்கு தான் வரும். அதுதான் போன தடவை பெரும்பாலுமானவங்களுக்கு தப்பு நடந்துச்சு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கு அது தெரியாது. பெண்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் வந்து தெரியல. அதனால நீங்கள் ஆதாரில் இருக்கிற பேங்க் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஸ்மார்ட் கார்டு, ரெண்டாவது வந்து ஆதார், அதேமாரி ஆதாரில் இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக், மூணாவது வந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வீடு, சொந்த வீடோ வாடகை வீடோ, அதனுடைய கரண்ட் பில், இந்த மாதம் கரண்ட் பில் கட்டியிருப்பீங்களா, கடைசியாக கட்டின கரண்ட் பில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். கரண்ட் இது சம்மந்தமானது நம்ம வந்து ஒப்படைச்சா மட்டும்தான். அதோடைய அடிப்படையில் தான் போன தடவை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகை தந்தாங்க. அப்போ ஆதார் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும், அது வந்து நம்மளுடைய ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வேணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டு கரண்ட்டு பில்லு, அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, இப்போ கடைசியாக என்ன இருந்துட்டுருக்கீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா போதுமானது. இது 4 தான் தேவை. இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வர்றது என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி வந்து எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லுவாங்களா, அப்படி இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்கள விட்டுறலாம், எதுக்கு மறுபடியும் வேலையை செஞ்சு மறுபடியும் என்னது, அது ஒரு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய டைம் ஆச்சு, அது ஒரு மெனக்கெடாக இருந்துச்சு. நமக்கு வந்து போய் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி அதுக்கு ஆளை போடணுமே. மறுபடியும் அந்த 1,17,00,000 பேத்துக்கும் ஆள் வந்து உட்காந்து வேலை வாங்குறாங்கன்னா அவங்க அதுக்காக செலவு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தடவை பெருசாக யாரையும் ரிஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லலை, கொடுக்காதவங்களுக்கு சேர்த்து கொடுக்க போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னா மட்டும்தான் அப்படி எடுப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய இதோட செய்யும் போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா பழைய கணக்கை அப்படியே வச்சுட்டு இல்லாதவங்களை மட்டும் அப்ளை பண்ண சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது எல்லாமே இல்லாமல் ரேஷன் கார்டுடைய அடிப்படையில் அவங்களே கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் வந்து பெருசாக வந்து கிடச்சது கிடையாது. சொல்லும் போதே வந்து எப்பவுமே ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால தான் இந்த 4 விஷயத்தை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும், 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம் 60 வயசு இருக்கிறவங்களுக்கும் வேணும் தானே, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவர்கள் தான் அதிகமாக தனிமையாக இருப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலாம். முதியோர்களுக்குன்னு ஏதாவது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அப்ளை பண்ணுங்கள், அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, பென்ஷன் வாங்காதவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் அதை பற்றி என்ன செய்ய போகிறாங்கங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். முதல்ல கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் நமக்கு மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் இதெல்லாம் தான் இருக்குது. அதனால் அந்த இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு இந்த 6 சிலிண்டர் யாருக்கு வரும், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்மளை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கொடுப்போம். 6 சிலிண்டர் இலவசம்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னாருக்கு இலவசம், இப்படி தான் இலவசம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் 6 சிலிண்டர் இன்னித்த காலகட்டத்தை கொடுக்க முடியுமா நீங்களே நினச்சி பாருங்கள். மத்திய கிழக்கில் போர் நடக்குது, பொதுவாகவே காசு கொடுத்தாவே சிலிண்டர் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் காசு வேற ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் 6 சிலிண்டர்லாம் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியாது. கொடுக்கும்போது வாக்குறுதியை பொதுவாக கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், தமிழனுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் போடுறோம், உங்களுக்கு வந்து 1 பவுன் நகை கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் யாராலையும் கொடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். அதில் ரூல்ஸை போட்டு என்ன பண்ணுவாங்க, கழிப்பாங்க. அதனால் வந்து இந்த நகை விஷயம், அதுக்கப்புறம் சிலிண்டர் விஷயம், இது வந்து யாருக்குங்கிறத இனிமேல் தான் அவங்க சொல்லுவாங்க. இதுவரையும் அவங்க வந்து அறிவிக்கலை, பொதுவாக அறிவித்து தான் ஓட்டை வாங்கியிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து சொல்ல போகிறாங்க, ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்கனாவே இனி அடுத்தடுத்து அதை பற்றியான விஷயங்கள் தான் போகும். இன்னும் 1 வாரத்துக்குள்ளே எல்லா தகவலும் வந்துடும். நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த ஃபார்ம் வந்தால் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.